சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலையும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலே ஏசாயா புஸ்தகம் 54 அதிகாரத்திலே பெண்களை குறித்த ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து நாம் வாசித்து பார்க்கிறோம். பெண்கள் எப்படிப்பட்டவர்கள்? பிள்ளை இல்லாத பெண்கள் என்று பார்த்தோம், வாழ்வு பிராயத்திலே கைவிடப்பட்ட பெண்கள் என்று பார்த்தோம், விதவையான பெண்களை குறித்து வாசித்து பார்த்தோம், கைவிடப்பட்டு மனநந்து புருஷனால் தலைவர்களால் தள்ளப்பட்ட பெண்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் பார்க்க போகிற காரியம் என்றால் ஏசாயா 54 அதிகாரம் 11 வாசிக்கிறோம். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவு அற்றவளே, இதோ நான் உன் கல்களை பிரகாசிக்கப்படி வைத்து உன்னை நான் நீல ரத்தன கற்களால் உன் அஸ்திவாரத்தை நான் வைப்பேன் என்று சொல்கிறார். ஒவ்வொரு வசனங்களையும் எவ்வளவு கரிசனையோடு எவ்வளவு அக்கறையோடு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கவனம் செலுத்துகிறார் என்பதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். ஏனென்றால் சங்கீதக்காரன் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, என் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாக என் கருவை உடைய கண்கள் கண்டது என்று சொன்னாரே. அவருடைய கண்கள் நம்மை காண்கிறது, அவருடைய கரம் நம்மை பாதுகாக்கிறது. வேதத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது அன்னாள் சிறுமைப்பட்டார். எல்கானாவுடைய அன்பு அவளுக்கு இருந்தாலும் அந்த அன்பு பூரணமாய் கிடைக்கக்கூடாத ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் காணப்பட்டது. வெறினாள் அவளை சிறுமைப்படுத்தினாள், அவளை வேதனைப்படுத்தினாள். அண்ணாவுடைய வாழ்க்கை சிறுமை, வேதனை, தேற்றவு அற்ற ஒரு நிலையிலே காணப்பட்ட பொழுது யார் என்ன சூழ்நிலை இருந்தாலும் அந்த அன்னாள் மேல் கர்த்தர் கரிசனை வைத்தாரே. இதே போல இந்த நாளிலும் கூட இந்த இடத்துல சிறுமைப்பட்டவளே என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி அந்த சிறுமைப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், இந்த குடும்பத்தில் பலவிதமான காற்று, ஒருவேளை புருஷன் மூலமாக வரலாம், அல்லது மனைவி மூலமாக வரலாம், அல்லது பெற்றோர் மூலமாக வரலாம், அல்லது மற்றொரு மூலமாக வரலாம், அல்லது பிள்ளைகள் மூலமாக வரலாம், அல்லது பொருளாதாரத்தில் வரலாம், அல்லது பலவிதமான சூழ்நிலையில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல காற்று வரலாம். நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், காற்றையும் கடலையும் அதட்டின கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். காற்றை இன்றைக்கு அதட்டினாரே, கடலையும் அதட்டினாரே. கடலே இறையாதே அமைதலாய் சொன்ன காற்றையும் கடலையும் அதட்டின ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை காற்று அடித்தாலும் அந்த காற்று அடிப்பதனால சிறுமைப்பட்டு மனம் உடைந்து நொந்து போன நிலையில காணப்படுகிறீங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், நீல ரத்தனங்களால் உனக்கு அஸ்திபாரத்தை போட்டு உன் பலகடிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதுகளை எல்லாம் உச்சிதமான கற்களாக ஆக்குவேன் என்று சொல்கிறார். அவரே நமக்கு கண்மலை, அவரே நமக்கு சாலிட் ராக், அவரே நமக்கு விலையேறப்பட்ட பொக்கிஷம். நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணாரே. 12 விதமான விலையேறப்பட்ட கற்களால் நமக்கு ஒரு வாசஸ்தலத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணுகிறாரே. எதற்காக? நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்க. அந்த எதிர்காலத்துக்கு முன்னாலே இப்பொழுது இந்த உலக வாழ்க்கையிலே அவரே நமக்கு சாலிட்ராக, அஸ்திவாரம் அசையக்கூடிய நிலைமையிலே பெருங்காற்று, சுழல் காற்று, கொடுங்காற்று, பயங்கரமான காற்றுகள் வீசுகிறதா? இந்த சூழ்நிலையும் கூட அவரிடத்தில் வரும் பொழுது நமக்கு சகாயம் கிடைக்கும். ஆகவே நமக்கு சகாயம் கிடைக்கும் அந்த தேவனை நாம் அண்டிக் கொள்வோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. சிறுமைப்பட்ட பெண்ணை, தேற்றவற்றவளை, உனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. ஆண்டவரை இயேசு எடுத்து வரும் பொழுது அவர் உன் அஸ்திவாரத்தை மாணிக்க கற்களாக மாற்றுவார். God bless you. சமாதானமும் நிதியமும் உண்டாகட்டும்.